Hello guys, welcome to our channel. So நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா நோ கான்டாக்ட் தான் பார்க்க போறோம். ஓகே, நம்ம வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். Let's start the video. I hope you guys are doing well. Bottom of the deck. Flying card. Okay. Turn பண்ணாமே shuffle பண்ணாமே turning. Okay. Okay, let's start the video. Okay. So actually நெகட்டிவ் கார்டுக்கு அப்புறம் ஏன் பாசிட்டிவ் கார்டு வந்துச்சு அதை நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். லைக் உங்கள் பர்சன் வந்து ரொம்பவே பாசிட்டிவாக இருந்திருப்பாங்க. லைக் உங்களுக்குமே வந்து நிறைய பாசிட்டிவ் வைப் கொடுத்துருப்பாங்க. நிறைய லைஃப் மோட்டிவேஷன்ஸ் நிறைய பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? பட் அந்த பர்சன் வந்து ஏன் வந்து இப்படி நெகட்டிவாக சேஞ்ச் ஆனாங்க அது வந்து உங்களுக்கே வந்து இருக்கும். ஓகேவா? ஏன் வந்து உங்கள் பர்சன் சடனாக நெகட்டிவ் எனர்ஜியில் ஏன் இருக்காங்க? ஸோ அந்த பர்சன் ஒரு லாயான பர்சன் தான். பட் அந்த பர்சன் வந்து ஏன் நெகட்டிவாக சேஞ்ச் ஆனாங்க? ஓகே, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா லைக் உங்களுக்குள்ள சில ப்ராப்ளம் வரப்போ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே நீங்கள் ஷேர் பண்ணிக்கிறீங்க. ஓகே, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ணுறாங்க, அவங்க வந்து பேடாக ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. ஸோ உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் தேர்ட் பர்சனை இன்வால்வ் பண்ணுறப்போ உங்கள் ரிலேஷன்ஷிப் இன்னுமே வந்து ரொம்ப மோசமாக மாறிட்டுது. ஓகேவா? ஒரு தேர்ட் பர்சனோட இன்வால்வ்மெண்ட் ரொம்ப அதிகமாக தெரியுது. நீங்கள் வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு சண்டைனா போயிட்டு உங்கள் ஃப்ரெண்டை வச்சு பேசுகிறது அந்த மாதிரி நிறைய பண்ணியிருப்பீங்க. லைக் உங்கள் ஃப்ரெண்டுக்கிட்ட வந்து இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணுறது, அவங்கள பற்றி தெரிஞ்சுக்கிறது, ஸோ ஒரு ஸ்பை பண்ணுறது, இன்ஸ்டாகிராம் ஒரு ஃபேக் ஐடி ஓப்பன் பண்ணி நீங்கள் வந்து அவங்க என்ன ஸ்டோரி போடுறாங்க அந்த மாதிரி நீங்கள் ஸ்பை கூட பண்ணிகிட்ருக்கலாம். ஓகே, உங்கள் பர்சன் வந்து ரொம்பவே வந்து ஒரு கேரிங்கான மேனர் இருந்திருப்பாங்க. ஓகே, ஒரு கேரிங்கான பர்சன், லைக் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக அஃபெக்ஷனேட்டடாக இருக்க ஒரு பர்சனாக இருந்திருப்பாங்க. ஸோ அந்த பர்சன் வந்து வந்து இப்போ வந்து உங்களுக்கு ஒரு அன்எக்ஸ்பெக்டடாக இருக்கும். நம்ம பிரேக்கப் வந்து ஏன் எப்படி ஆச்சு, நம்ம பர்சன் வந்து எவ்வளோ நெகட்டிவாக சேஞ்ச் ஆகிட்டாங்க. ஃபர்ஸ்ட் உங்கள் பர்சனுக்கு இந்த ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் பண்ணும் போதே உங்களுக்குள்ள ஒரு ஹாப்பி ரிலேஷன்ஷிப், லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் எடுத்துகிட்டு போகணுன்னா உங்கள் பர்சனுக்கு வந்து ஒரு விஷ். ஓகே, ஒரு ஹாப்பி ஃபேமிலியாக இருக்கணும், ஒரு லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கணும், ரிலேஷன்ஷிப் ஸ்டெபிலிட்டியோடு இருக்கணும், ஒரு செலிப்ரேஷனோடு இருக்கணும் அப்படின்னு. பட் ஸ்டில் இந்த பிரேக்கப் வந்து உங்கள் பர்சன் வந்து எடுத்த டிசிஷனில் உங்கள் பர்சன் வந்து ஹாப்பியாகவே இல்லை. உங்கள் பர்சனும் வந்து அன்ஹாப்பியாக தான் இருக்காங்க. எடுத்த டிசிஷனில் அவங்க ஹாப்பியாக இல்லை, உங்கள் பர்சனும் வந்து அன்ஹாப்பியாக தான் ஃபீல் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வந்து இப்போ உங்கள் பர்சன் வந்து ஃபினான்ஷியலியும் ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்க. ஆர்எல்ஸ் உங்கள் பர்சன் வந்து ஒர்க் பண்ணலனாலுமே அவங்க என்ன பண்ணிகிட்ருக்காங்களோ அது ரிலேட்டடாக வந்து அவங்க வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலுமே அந்த ஹார்ட் ஒர்க்கிங்கில் அவங்களுக்கு வந்து ஒரு நெகட்டிவாக தான் இருக்குது. ஸோ அதுலேயுமே வந்து ஒரு போராட்டமாக தான் தெரியுது. Let's see more. சாரி பாருங்க, ரொம்ப வந்து ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க அவங்க பர்சனல். ஓகேவா? நீங்களுமே வந்து இந்த மாதிரி வந்து ஸ்ட்ரெஸ்க்கு போயிருப்பீங்க. ஒரு சம்திங்
லைக் ரொம்ப வந்து ஹெல்த் இஷ்யூஸ் உங்களுக்குமே வந்து இந்த ரிலேஷன்ஷிப்பால் அதிகமாக ஹெல்த் இஷ்யூஸ் வந்திருக்கலாம். நீங்களும் வந்து ஹாஸ்பிட்டல்ஸ் அந்த மாதிரி நீங்களும் வந்து போகிருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸ்டில் அவங்க பர்சன் வந்து உங்களை ஹோல்ட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. ஸோ வந்து அவங்க வந்து ஃபுல்லாக என்டப் பண்ணிட்டாங்கன்னா இல்லை, உங்கள் பர்சன் வந்து ஸ்டில் வந்து ஹோல்ட் பண்ணி தான் வச்சுருக்காங்க. உங்ககிட்ட அகைன் பேசணும் வந்து அப்படி தான் இருக்காங்க. ஸோ நீங்களும் போய் பேசினாலுமே உங்கள் பர்சன் வந்து ரெஸ்பான்ஸ் வந்து பண்ணுவாங்க. பட் நீங்கள் தான் வந்து அதுக்கான ஸ்டெப் எடுக்காமல் இருக்கீங்களோ. லைக் உங்களுக்கும் சில ஈகோ இஷ்யூஸ் வந்து இருக்கலாம். ஆரல்ஸ் உங்கள் பர்சன் வந்து லைக் அவங்க வந்து ரெஃப்யூஸ் பண்ணுற மாதிரி தான் காட்டிப்பாங்க, பேசாத மாதிரி தான் காட்டிப்பாங்க. ஸோ உங்களை அவாய்ட் பண்ணுற மாதிரி தான் காட்டிப்பாங்க. பட் அவங்கள வந்து உங்களை மிஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து லைக் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து அவங்கக்கிட்ட வந்து பேசுறது அவங்க லைக் பண்ணுறாங்க. அவங்களுக்கும் வந்து பிடிச்சிருக்கு. பட் உங்ககிட்ட வந்து காட்டிக்கிறது வந்து அவாய்டிங் எனர்ஜி மாதிரி காட்டிக்கிறாங்க. என்கிட்ட லாட் ஆஃப் கார்ட்ஸ். ஓகே, லைக் உங்கள் பர்சன் வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக கூட இருக்கிறது நிறைய சான்ஸ் இருக்குது. பிகாஸ் நீங்களும் வந்து அவங்கள அட்மையர் பண்ணியிருப்பீங்க. அவங்களோட ஹைஸ் கியூட்டாக இருக்குது, அவங்களோட வாய்ஸ் கியூட்டாக இருக்குது. ஸோ நீங்களும் வந்து அவங்கள நிறைய அட்மையர் பண்ணியிருப்பீங்க. உங்கள் பர்சனும் வந்து உங்களை அட்மையர் பண்ணியிருப்பாங்க. உங்ககிட்டயும் வந்து நிறைய சொல்லியிருப்பாங்க, எனக்கு வந்து உங்ககிட்ட வந்து இதெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்னு உங்கள் பர்சனை வந்து நிறைய சொல்லியிருப்பாங்க. ஸோ உங்களோட ஃபர்ஸ்ட் மீட் வந்து நீங்கள் ஒரு பார்க்கில் கூட மீட் பண்ணியிருக்கலாம் உங்கள் பர்சனை. நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி, லைக் ஃப்ரெண்ட்ஸ் இன்வால்வ்மெண்ட். உங்கள் ஃப்ரெண்ட்ஸை இன்வால்வ் பண்ணி லைக் இதில் வந்து நிறைய கான்ஃப்ளிக்ட், ஒரு ஆர்குமெண்ட், டிஸ்அக்ரிமெண்ட், ஒரு ஆப்போசிஷன், அக்ரெஷன், கிளாஷிங், அந்த மாதிரி நிறைய ஈகோ கிளாஷ், அந்த மாதிரி இந்த மாதிரி எனர்ஜி வந்து நிறைய தெரியுது. லைக் நீங்கள் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து தேர்ட் பர்சனை இன்வால்வ் பண்ணாதீங்க. ஓகேவா? தேர்ட் பர்சனுக்கான எனர்ஜி வந்து எனக்கு தெரியுது. ஓகே, பட் ஸ்டில் உங்கள் பர்சன் வந்து பாஸ்ட் எனர்ஜிக்கு போகணும். பாஸ்டில் நம்ம எவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம் அந்த மாதிரி தான் அவங்க ஸ்டில் அந்த பாஸ்ட் எனர்ஜியில் தான் இருக்காங்க. ப்ரெசென்ட்டில் வந்து அவங்க வந்து இல்லை, அவங்க வந்து பாஸ்ட்டை பற்றி மட்டும்தான் உங்கள் பர்சன் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. நம்ம பாஸ்ட்டில் வந்து இவ்வளோ ஹாப்பியாக இருந்தோம், நம்ம வந்து பாஸ்ட்டில் நிறைய பிளேஸ்க்கு போயிருக்கோம், ஸோ பாஸ்ட்டை நம்ம நிறைய ஷேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதெல்லாம் வந்து உங்கள் பர்சன் வந்து நினச்சிட்டு தான் இருக்காங்க. ஓகேவா? உங்கள் பர்சன் வந்து உங்களை பற்றி ஃபீல் பண்ணாமல்னாலும் உங்கள் பர்சன் ஸ்டில் வந்து ஏதோ ஒரு செகண்ட் வந்து உங்களை கண்டிப்பாக ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகே, லெட்ஸ் see. பட் உங்கள் பர்சன் கிட்ட மிஸ்ஸிங் எனர்ஜி நல்லாவே தெரியுது. பட் உங்கள் பர்சன் வந்து ரொம்பவே ஸ்ட்ரகிள் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? ஸ்டில் வந்து உங்கள் பர்சன் வந்து ஒரு ஸ்ட்ரகிளிங் எனர்ஜியில் தான் இருக்காங்க. ஓகேவா? பட் உங்கள் பர்சன் வந்து நான் மட்டும்தான் ஃபீல் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் உங்கள் பர்சனும் வந்து ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன்ல, உங்கள் பர்சன் வந்து நீங்கள் ஸ்பை பண்ணிகிட்ருக்கீங்கன்னு. பட் நீங்கள் ஸ்பை பண்ணிட்டு இருக்கிறது உங்கள் பர்சனுக்கும் நல்லாவே தெரியும். ஓகேவா? பட் அது தெரியாத மாதிரி உங்கள் பர்சன் வந்து காட்டிக்கிறாங்க. பட் சம்ஹவ் எப்படி சொல்கிறது, நீங்கள் வந்து ஆரிஸ் லியோ சாக்ரடேரியஸாக இருக்கலாம். ஓகேவா? அந்த எலிமெண்ட்டை கூட நீங்கள் இருக்கலாம். ஆரிஸ் லியோ சாக்ரடேரியஸ் ஃபயர் சைனாக இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்கு. ஒரு ஜெமினி லிப்ரா அக்யூரியஸ் கூட நீங்கள் இருக்கலாம், ஹேட் சைன். ஓகே, எஸ், ஐ saw your 2 of cups. ஓகேவா? உங்ககிட்ட உங்கள் பர்சன் கிட்ட அந்த லவ் எல்லாமே இருக்குது. ஓகேவா? அவங்கக்கிட்ட லவ் இல்லை அப்படின்னா சொல்லவே முடியாது. நீங்கள் பண்ணுற சில சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பை அப்படியே ஸ்பாயில் பண்ணிகிட்ருக்கு. நீங்கள் நினைக்கிறீங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லவ்க்காக ஹெல்ப் பண்ணுறாங்க, அப்படி கிடையாது. உங்கள் பர்சன் நீங்கள் போய்ட்டு உங்கள் ஃப்ரெண்ட் கிட்ட ஹெல்ப் கேட்குறப்போ அவங்கள வச்சு நீங்கள் பேசுகிறப்போ ஸோ அது தப்பாக கன்வே ஆகிடுது உங்கள் பர்சனுக்கு. ஓகேவா? ஸோ நீங்கள் கன்வே பண்ணுறதுக்கும் உங்கள் ஃப்ரெண்ட் கன்வே பண்ணுறதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குல்ல. ஸோ ஸ்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வந்து ஒரு பிளேயிங் எனர்ஜி தான் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. ஓகேவா?
பட் ஓகே, பட் உங்கள் அகெயின் வந்து ரீகான்சிலேஷன் இருக்குமா என் பர்சன் கூட? ரீகான்சிலேஷன் வந்து வித்தின் 2 months, ஓகேவா? வித்தின் 2 months வந்து கண்டிப்பாக ரீகான்சிலேஷன் வந்து உங்கள் பர்சன் கூட இருக்கும். ஒரு உங்களுக்கு இந்த எண்டப் வந்து மே மந்த்தில் கூட உங்களுக்கு வந்து எண்டப் ஆகியிருக்கலாம். ஒரு 6 months கூட எண்டப் ஆகியிருக்கலாம். ஒரு நீங்கள் 1 year கூட நீங்கள் வந்து நோ கான்டாக்ட்லேயே இருக்கலாம். ஸோ பட் 2 months வந்து இங்கே வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக தெரியுது. ஸோ நீங்கள் வித்தின் 2 months கூட உங்கள் பர்சன் வந்து உங்ககிட்ட பேசுகிறதுக்கு எதாவது ஒரு சான்ஸ் வந்து கண்டிப்பாகவே இருக்குது. ஆர்எல்ஸ் நீங்களும் கூட போய் உங்கள் பர்சன் கிட்ட பேசலாம், ஓகேவா? அவங்க வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே அவங்களும் ஒரு மிஸ்ஸிங் எனர்ஜியில் தான் இருக்காங்க. ஸோ அவங்களும் ஸ்டில் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க உங்கள் பர்சனும். பாட்டம் ஆஃப் த டெக் வந்து உங்கள் பர்சனும் வந்து ஒரு வெயிட்டிங் எனர்ஜியில் தான் இருக்காங்க, ஓகேவா? உங்ககிட்ட வந்து பேசணும் அப்படி தான் இருக்காங்க. பட் ஸ்டில் வந்து அவங்களால வந்து சில ஹார்ட் பிரேக் வந்து மறக்க முடியாத ஹார்ட் பிரேக் இருக்கும்ல. ஸோ இது வந்து பிரேக் தான். இதை வந்து அகெயின் வந்து நம்ம பேட்சப் பண்ண முடியாது. பேட்சப் பண்ணாலும் இந்த ரிலேஷன்ஷிப் சரியாக ஆகாது, ஃபார்வர்ட் போகாது, மூவ் ஃபார்வர்ட் ஆகாது. ஸோ வந்து அந்த மாதிரி வந்து உங்கள் பர்சன் இருந்திருப்பாங்க. லைக் அந்த மாதிரி ரீசன் சொல்லி உங்களை பிரேக்கப் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இது செட் ஆகாது, இல்லை ஃப்யூச்சர் இல்லை அப்படிலாம் நினச்சிருப்பாங்க. பட் உங்கள் பர்சன் வந்து அவங்க டிசைட் பண்ணதில் அன்ஹாப்பியாக தான் இருக்காங்க. அந்த பிரேக்கப்பில் உங்கள் பர்சன் அன்ஹாப்பியாக தான் இருக்காங்க. அவங்க டிசிஷன்லையுமே அன்ஹாப்பியாக தான் இருக்காங்க. ஓகே, நான் டிசிஷன் எடுத்துட்டேன், நான் தான் டிசிஷன் எடுத்தேன், பட் அந்த டிசிஷனில் நானே வந்து அன்ஹாப்பியாக தான் இருக்கேன் அப்படின்னு நினச்சிட்ருக்காங்க, ஓகேவா? ஒருல்ஸ் நீங்கள் வந்து இப்போ கொஞ்சம் ஹேல் ஆகிருப்பீங்க, ஓகே பார்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடி ரொம்ப வந்து நீங்களும் வந்து அன்ஹாப்பியாக சேடாக ஒரு அந்த மாதிரி தான் இருந்திருப்பீங்க. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு தான் இருந்திருப்பீங்க. பட் இப்போது நீங்கள் ஒரு ஹீலிங் எரரில் வந்துருப்பீங்க, ஓகேவா? நீங்களும் இப்போ ஹீல் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. ஸோ உங்களுக்குமே வந்து இப்போ ஹோப் வந்திருக்கு. ஓகே, நம்ம பர்சன் கண்டிப்பாக நம்மக்கிட்ட பேசுவாங்க. உங்களுக்குமே வந்து சில ஹோப் வந்திருக்கும். பட் லைக் எப்படி சொல்கிறது, சில ஸ்ட்ரகிள் வந்து உங்கள் ஒரு இந்த ரிலேஷன்ஷிப் வந்து உங்கள் பர்சனோட மதர் அதையும் கூட சில எந்த பார்க்கிருக்கலாம். ஒரு உங்கள் வீட்லேயும் வந்து உங்கள் பர்சன் உங்களோட மதரால் கூட வந்து சில டிஸ்டர்பன்ஸ் வந்து உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து எண்டப் ஆகியிருக்கும். ஒரு தேர்ட் பர்சன் நினச்சி ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. ஒரு ரொம்ப உங்கள் ஃப்ரெண்ட்ஸானதான் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எங்களுக்கு தெரியுது, ஓகேவா? ஒரு உங்கள் பர்ஸோட லெட்டர் கூட டீயில் வந்து ஸ்டார்ட் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. டீன்றது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக எங்களுக்கு தெரியுது. ஸோ வந்து டி அண்ட் தென் பி அண்ட் எஃப் அந்த மாதிரி லெட்டரில் கூட உங்கள் பர்சனோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஸ்டார்ட் ஆகலாம். ஒரல்ஸ் உங்களோட ஃபர்ஸ்ட் லெட்டராக கூட அது இருக்கலாம், ஓகேவா? ஒரல்ஸ் 2 லெட்டர் வந்து உங்களோட பர்த்டே டேட்டாக இருக்கலாம், உங்கள் பர்சனோட பர்த்டே டேட்டாக இருக்கலாம், ஒரு பர்த்டே மந்த்தாக கூட இருக்கலாம், ஓகே? February அப்படி கூட இருக்கலாம். பட் ஸ்டில் வந்து அந்த உங்ககிட்ட ஒரு பேசணுன்னு அந்த எனர்ஜி வந்து நிறைய தெரியுது உங்கள் பர்சன் கிட்ட. பட் லைக் அவங்க வந்து ஸ்டில் வெயிட் பண்ணிட்டுருக்காங்க. ஓகே, ஏதாவது ஒரு சான்ஸ் வரும், போய் பேசலாம். பட் உங்கள் பர்சன் வந்து ஃபுல்லாலாம் ஹெண்டப் பண்ணிட்டுலாம் இல்லை, உங்களை வந்து ஃபீல் பண்ணிட்டு தான் இருக்காங்க. நீங்கள் வந்து ஸ்பை பண்ணுறது அவங்க தெரிஞ்சுட்டு தான் இருக்காங்க. தெரிஞ்சுமே வந்து அவங்க சைலண்ட்டாக தான் இருக்காங்க. அவங்க என்ஜாய் பண்ணுறாங்க. நீங்கள் போயிட்டு அவங்கக்கிட்ட பேசுகிறது, அவங்க அவாய்ட் பண்ணுறது எல்லாமே வந்து அவங்க என்ஜாய் பண்ணிட்டு தான் இருக்காங்க, ஓகேவா? ஸ்டில் உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் இருக்குது. நீங்கள் போயிட்டு நீங்களே போயிட்டு உங்கள் பர்சன் கிட்ட பேசுகிறதுக்குமே நிறைய வாய்ப்பு இருக்குது. 2 monthsக்குள்ளே நீங்கள் போயிட்டு உங்கள் பர்சன் கிட்ட ஏதாச்சும் சிம்பிளாக கூட நீங்கள் வந்து நார்மலாக பேசுறதுக்கு கூட ஒரு சான்ஸ் இருக்குது. சடனாக வந்து உங்கள் பர்சன் வந்து எல்லாத்தையும் மறந்துட்டு ரொம்ப கேரிங்காக உங்ககிட்ட பேசுவாங்க, ஓகேவா கைஸ்? ஓகே, நான் வந்து எண்ட் பண்ணுறேன் இந்த ரீடிங்கு. ஓகே, திஸ் இஸ் மை ரீடிங். உங்களுக்கு வந்து ரெசனேட் ஆச்சுன்னா எனக்கு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் லைக், ஷேர், டூ சப்ஸ்கிரைப் மை சேனல். And thank you for watching my videos. Thank you.